15 ஆண்டுகளாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியை கைவிட்டு விட்டார் என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும். எனவே எஸ்டிபிஐ இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது ஒரு வலுவான, அந்த மக்களுக்கிடையே பல்லாண்டுகளாக மதிப்பை பெற்றிருக்கிற ஒரு கூட்டணி. எஸ்டிபிஐ அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல சிறுபான்மை சமூகத்தினுடைய கட்சிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல அமைப்புகளும் இன்றைக்கு இந்த கூட்டணியில் இடம்பெற்று இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற இந்த கூட்டணி வெல்வோம் ஒன்றாக என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் சொல்வதை போல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் இந்த கூட்டணி அமோக வெற்றியை பெறும். அதுபோல எஸ்டிபிஐ போட்டியிடுகிற நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு வரலாறு காணாத வெற்றியை எஸ்டிபிஐ கட்சி பெறும். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக வேண்டி எஸ்டிபிஐயினுடைய பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களை அர்ப்பணித்து வெற்றிக்காக பாடுபடுவார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய அந்த வாக்கு எண்ணும் பொழுது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை படைத்தது என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை மக்கள் தருவார்கள். அதுபோல நன்னிலம் உட்பட 234 தொகுதியிலும் போட்டியிடுகிற திமுகவினுடைய கூட்டணியில போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களையும் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் அமோக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மாநில செயற்குழு இப்போதைய தேர்தல்களை கவனத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய மாநில செயற்குழுடைய தீர்மானத்தை தான் இப்போ எங்களுடைய தேசிய துணைத் தலைவர் இப்பொழுது அறிவித்தார்கள். எனவே நாங்கள் எங்களது தீர்மானத்தின் அடிப்படையிலே உதயசூரியன் சின்னத்தில் இப்பொழுது நன்னிலம் தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகிறோம். எல்லா கட்சிகளுக்கும் ஜனநாயகத்தில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமை இருக்கிறது. அடிப்படையில் எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். ஆனால் வெற்றி என்பது அது திமுக கூட்டணிக்கு மட்டும்தான். 200 அல்ல, 234 வெற்றி என்று சொல்கிற அளவிற்கு கண்ணு கெட்டிய தூரம், எதிரிகளே இல்லை என்கிற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டிற்காக எடுத்திருக்கிற அந்த சாதனை திட்டங்கள், அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த திட்டங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இந்த தேர்தல் என்பது மதவாதத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரான தேர்தல், என்டிஏவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிரான தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் என்றாலே வேப்பங்காயாக கசக்குகிற ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைக்கு அந்த எதிரான தேர்தல். எனவே இந்த தேர்தலில் வெற்றி என்பது திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இந்த வெற்றி. அதை மே மாதம் 4ஆம் தேதி அதை உறுதிப்படுத்தும். 100% எஸ்டிபிஐ உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். 100% வெற்றி பெறுகிற தொகுதியைத்தான் இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே இது பரஸ்பரம் 2 குழுக்களும் பேசி எடுத்த ஒரு வெற்றி கூட்டணியுடைய ஒரு வெற்றி தொகுதி. ஒன்றிய ஆளுகிற பாஜக அரசு என்பது இன்றைக்கு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு ஒரு எதிரிகளாக கட்டமைத்து முன்னிறுத்துகிற ஒரு சூழல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களிடத்தில் மிக வீரியமாக களமாடுகிற அரசியல் கட்சிகள் எல்லோரும் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இந்த நிலையில எப்படி அது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று தெரியவில்லை. இதெல்லாம் சொல்லப்படுகிற கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனதில தங்களது கூட்டணிக்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதற்காக சொல்லப்படுகிற செய்திகளே ஒழிய இதில் 100% அதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. முழுமையாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய நலனை விரும்புகிற எல்லோருடைய வாக்குகளும் திமுகவுடைய கூட்டணிக்கு தான். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே புரியுது யார் மக்களுக்காக போராடுகிறார்கள், யார் மக்களுக்காக பேசுகிறார்கள். இந்த அளவிற்கு மக்களுக்காக களம் இறங்குகிற ஒரு கூட்டணி யார் என்பதெல்லாம் தெரிகிறது. எனவே வேறு எந்த கூட்டணிக்கும் வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பில்லை. 100% வாக்குகளை பெறப்போகிற கூட்டணியாக இந்த கூட்டணி தான் இருக்கும்.